கண்மணியின் கனவு பயணம் ஜீவி கொலோரு வாலத்தைகள். அன்பு குழந்தைகளே, ஒரு நாள் நம்ம கண்மணி தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய அறை முழுதும் பொம்மைகளும் அழகான வண்ண புத்தகங்களும் இருந்தன. மெதுவாக அவள் கண்களை மூடிய போது அவளுக்குள் ஒரு அழகான கனவு ஆரம்பிக்க போனது. அந்த கனவில் அவளுடைய பொம்மைகள் எல்லாம் உயிருடன் வரும். ஒவ்வொரு முறையும் அவளுடைய பொம்மைகள் அவளிடம் பேசுவது போலவும் அவளுடன் விளையாடுவது போலவும் தோன்றும். இன்று அவளுடைய கனவில் ஒரு அழகான வண்ணத்து பூச்சி வந்தது. அந்த கனவு வண்ணத்து பூச்சி தங்க நிறத்தில் ஜொலித்தது. அந்த வண்ணத்து பூச்சி கண்மணியை ஒரு மேக கூட்டத்திடம் அழைத்துச் சென்றது. அங்கே ஒரு பெரிய கோபக்கார மேக அரக்கன் இருந்தான். அவன் கண்மணியின் ஆசை பொம்மையான கொண்டபள்ளி பொம்மையை தூக்கி வைத்திருந்தான். அந்த பொம்மை ரொம்பவே சோகமாக இருந்தது. கண்மணி தனது பொம்மையை மீட்க அந்த மேக அரக்கனிடம் தைரியமாக செல்ல வேண்டும். கண்மணி பயப்படவில்லை. கண்மணி ஒரு சிறிய வித்தையை கற்றுக்கொண்டாள். அது மேக அரக்கனின் கோபத்தை குறைக்கும் வித்தை. அவள் புத்திசாலித்தனமாக அந்த மேக அரக்கனுடன் பேசி அவளுடைய பொம்மையை மீட்டுக் கொண்டாள். மேக அரக்கன் இனி கோபமாக இல்லை. கண்மணி தனது பொம்மையுடன் மகிழ்ச்சியாக விளையாடினாள். கனவுலகில் அவள் சந்தித்த சவால்களை தைரியமாக எதிர்கொண்டாள். கண்மணி கனவிலிருந்து எழுந்ததும் அவளது கொண்டபள்ளி பொம்மையை பார்த்தாள். அது இன்னும் அழகாகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆம் குழந்தைகளே, நம் கற்பனை தான் நமக்கு மிகப்பெரிய சக்தி. நமது கனவுகளிலும் நாம் தைரியமாக இருக்கலாம். அதுதான் கண்மணியின் கனவு பயணம். Hey kids, hope you all like the video. Watch our latest videos and playlist and have fun. See you again and bye bye. Keep watching, keep on subscribing. Our next video will out soon.